வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கீரை சப்ஜி, அதாவது கீரையை வந்து நம்ம மசாலா போட்டு தாளிக்க போகிறோங்க. தினமும் ஒரு கீரை எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ நான் எடுத்துக்கிற கீரை வந்து பார்த்திங்கன்னா அரைக்கீரை. நீங்கள் அரைக்கீரை, முளைக்கீரை, சிறுகீரை எந்த கீரை இருந்தாலும் வெந்தயக்கீரை உள்பட எல்லாமே இதே மாதிரி தாளிக்கலாங்க. ஸோ நான் வந்து தேவையான அளவுக்கு கீரையை கழுவி கட் பண்ணி வச்சுட்டேங்க. நைஸாக கழுவுனதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள், அது முக்கியமாக சொல்லிக்கிறேன். அதை தாண்டி நெய் வந்து நான் ஒரே கடாயில் தாளிச்சிட்ருக்கனால அதே கடாயில் வந்து திரும்பி நெய்யை ஊற்றிட்டு ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊற்றி ஜீரகம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டு இந்த கீரையை வந்து வதக்குறேங்க. கீரை வந்து பார்த்திங்கன்னா கழுவி வைக்கும்போது நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். அது வதங்க வதங்க வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். அந்த தண்ணி வந்து சலசலப்புலாம் அடங்கி தண்ணி விட்டு இந்த கீரையும் வந்து குறைஞ்சிட்டு வருங்க. என்னென்னா இதில் நான் வெங்காயம், தக்காளி, பூண்டு எதுவுமே சேர்க்கலைங்க. வெறும் நெய்யில் தாளிக்கிறேன். ஜீரகம் மட்டும்தான் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள், மிளகாத்தூள் போட்டு வதக்கி பாதி வதங்கி வந்ததுக்கப்புறம், அதாவது கீரை பாதி வெந்துருச்சுன்னு தெரியும் போது தான் நான் இப்போ மசாலா ஆட் பண்ணுறேன். 1.5 ஸ்பூன் வந்து தனியா மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் திரும்பி மஞ்சள் தூள், இதையும் சேர்த்து திரும்பி ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரையோட அளவு இன்னும் குறையும். அதாவது கீரை இன்னும் வெந்திருக்கும் பாருங்கள், வழவழன்னு நல்லா தெரியுது பாருங்கள். இந்த நேரத்தில் உப்பு ஆட் பண்ணிவிட்டு சலசலப்பு அடங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய் கொஞ்சம் அழகாக விட்டு வருங்க. இது வந்து நீங்கள் ரோட்டியோட இல்லைனா நான் வந்து சந்தோஷமாக வந்து கீரையில் சாதத்தில் நல்லா கலந்து பிசைஞ்சு சாப்பிடுவேங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ராஜ்மதி. நன்றி.